ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேச போற அந்த ஸ்டார் யாரு? நான் உங்க ரேடியோ சிட்டி விக்கி பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்த யூடியூப்ல ஒரு பிரச்சனை போச்சு. லாஸ்டா ஒருத்தவங்க ஒரு டிவியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோ போடுறாங்க. அதுல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமோட டூர் போடும்போது அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஆபாசமா பேசினாங்க. ஸோ அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து எக்கச்சக்கமான கலவரம் நடந்துச்சு. சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி அடுத்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, யூடியூப்ல மதன் ஓபி அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்களை சேர்த்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, ஆபாசமா பேசுறதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த பிரச்சனையோடைய எப்படி சொல்றது ஒரு விளைவா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய யூடியூப் அக்கௌண்ட் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. யூடியூப்ல எந்த ஒரு வரைமுறையுமே இல்லாம இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் மூவி ரிவ்யூவரான பிரசாந்த் நம்ம கூட இணைய போறாரு. பிரதர் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. வணக்கம் ப்ரோ, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கேன் விக்கி பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர், இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க சமீபத்துல எந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. யூடியூப்ல ஆபாச வார்த்தைகள் பேசி ஒருத்தர் பயங்கரமா, இத்தனைக்கும் அவர்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் குழந்தைங்க. ஸோ இந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் பேசி பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டிருக்கு. இப்போ கேஸ் வரைக்கும் போயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வளர்ந்து வர யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப நியாயமா பயன்படுத்துறாங்க. நிறைய சின்ன பசங்க நியாயமா பயன்படுத்தி அதை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த 100 கண்டென்ட் கிரியேட்டர்ல ஒரு 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, எந்த எல்லைக்கு வேணா போகலாம், அந்த இடத்துல நமக்கு பணமும் ஃபேமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த எத்திக்ஸை தொலைச்சிட்டு கண்டென்ட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, அது அவங்கள மட்டும் பாதிச்சா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நல்லபடியா பண்ணி வளர்கிற எல்லா யூடியூபர்ஸையும் பாதிக்குது அப்படிங்கறதான் பெரிய பிரச்சனையாகுது. இன்னொன்னு, நீங்க என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாலும் மனசாட்சியை தாண்டி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. சோ நாம ஒரு கண்டென்ட் போடும்போது இந்த வீடியோவை நம்ம அம்மா பாப்பாங்களா, இல்ல ஒரு அக்கா பாப்பாங்களா? ஏன்னா அவங்க எல்லாமே அடல்ட்ஸ் தான். அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ்ல எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதை இந்தியால மேட்ச் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம அப்ரிங்கிங் வேற சுத்தமா அவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ இதை ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து கண்டென்ட் பண்ணணும். நீங்க தாராளமா பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பண்ணியா பண்ணுங்க, என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணுங்க. நம்ம மதன் ஓபிய பேசிட்டு இருக்கிறப்ப மதன் கௌரியை பத்தி நம்ம பேசணும். ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி ரெகுலரா பண்ணி அதுல ஒரு சில தவறுகள் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதை தாண்டி மக்கள் எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மிஸ்கைட் பண்ணாம இன்னைக்கு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம மதன் ஓபிய பத்தி பேசுறதை விட மதன் கௌரிகளை நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்முக்கு ஜஸ்ட் எல்லாரும் இணைந்து ஒரு சின்ன ஒரு ஃபாரம் மாதிரி உருவாக்கி அங்க சின்ன சின்ன டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஐ ஹோப் அது ஃபியூச்சர்ல நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்த யூடியூப்ல கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. படங்கள் எல்லாம் கூட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லன்னா தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படங்கள்ல கேஷுவல் அதுவே தப்பு தான். 18 ரேட்டிங் போட்டு அதுலயுமே எல்லா கெட்ட வார்த்தைகளும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ணிடுறது இல்ல. 4-5 தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள் வருது. அது மாதிரி டீப்பா ஹர்ட் பண்ற மாதிரி அந்த விஷயங்கள் வர்றது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பண்றாங்க அப்படிங்கறதுக்காண்டி அதை நாமளும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாதுங்க. இப்ப யூடியூப் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, 18+ படம் அப்படின்னா அதுல 80% பாத்தீங்கன்னா அதுல அடல்ட்ஸ் தான் பாக்குறாங்க, 20% சைல்டு பாக்குறது இல்ல. அந்த படம் ஆன்லைன் வரும்போதுதான் பிரச்சனையாகுது. அந்த படம் மட்டும் இல்ல, கண்டென்ட் எல்லாமே. ஏன்னா இங்க அடல்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் அதுல குழந்தைகளை பாக்குறதுக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கான டெக்னாலஜி இன்னும் அவ்வளவு தூரம் நம்ம இங்க வளரல. டக்குன்னு குழந்தைகளோ இல்ல வளரும் பருவத்தில் இருக்கிற பசங்களோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பாத்துறாங்க. பாக்குறப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரீமர் இப்ப அரெஸ்ட் ஆன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அவரை வச்சு அந்த கிட்டத்தட்ட அந்த 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ல ஒரு 1 லட்சம் பேர் சின்ன பசங்களா இருப்பாங்க. இப்படி விளையாண்டு இப்படி திட்டி இப்படி அபியூஸ் பண்ணாதான் கெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல பதியப்படுது. அது ரொம்ப சொசைட்டிக்கு ஆரோக்கியம் இல்லாதது. நாளைக்கு அவங்க வளரும் போது அந்த பையன் பண்ண தப்பே தான் இவங்களும் பண்ணுவாங்க. அது மாறணும்னா நம்ம கிட்ட இருந்தா மாற்றம் வரணும், யூடியூபர்ஸ் கிட்ட இருந்தா மாற்றம் வரணும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து மாற்றம் வரணும். இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணாம தான் வீடியோ போட்டு இருக்கீங்க. நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிச்டி சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா யாரையுமே காயப்படுத்த மாட்டாரு. அவர் ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா அந்த மாதிரி ட்ரோல் நமக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நம்ம யூடியூப்ல இருக்கு. மதன் கௌரியா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு மத்தியில கெட்ட வார்த்தை பேசியோ கான்ட்ரோவர்சி பண்ணியோ ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இப்ப இருக்கா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பர்சனல் ஹர்ட் எதுவுமே நடக்க கூடாது பிரதர். இன்னொருத்தவங்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வழியா தான் நம்ம வீடியோஸ் ஆகணும். அதை தாண்டி அவங்க பர்சனலா அவங்களுக்கு தெரியாம அவங்க கெட்டதே பண்ணிருக்குங்க. அந்த இடத்துல ஹர்ட் பண்ணவோ தண்டிக்கவோ நம்ம ஜட்ஜோ நம்ம லாவோ கிடையாதுங்க. அந்த விஷயம் எந்த யூடியூபரும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த எல்லை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு.
சோ இங்க நிறைய பர்சனல் ஹர்ட்டிங்ல வந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தப்பா பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு யூடியூப் வீடியோ, சரி அதுல கிரிட்டிசைஸ் பண்றது சிலவங்க பண்றாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா அதை தாண்டி அவங்க உடல்வாகு, அவங்க சிரிக்கிறது, அவங்களோட பல்லு, இதெல்லாம் வரைக்கும் போய் கேவலப்படுத்துறது விஷயங்களை வந்து நம்ம பாக்குறோம். அது அவ்வளவு பண்ணணும்னு அவசியம் இல்லையே. என்னன்னா நாம இங்க இருந்து வீசுறது வந்து நம்ம வெறும் ஒரே ஒரு கல்லு தான். ஆனா நம்மள மாதிரி வந்து 100 பேர் கல்லு வீசிட்டு இருக்கான். அப்ப அந்த 100 கல்லு போய் அவங்க மேல படும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் அவங்க கண்டென்ட் எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க.